காவேரி விஜயோட குழந்தைய நான் வயித்துல சுமந்துட்டுருக்கேன் அப்படின்ற வார்த்தைய சொன்னோனே அப்படியே இடிஞ்சு போய் உட்கார்றாங்க. சாரதா அவங்களால தாங்கிக்கவே முடியல. அப்படியே அதிர்ச்சியா பார்க்குறாங்க. அப்படியே கீழ உட்காந்து அம்மா ஓடி போயிட்டு அப்படியே தூக்குறாங்க. அவங்க பொண்ணு கங்கா, "என்னடி நீ இப்படி சொல்ற?" அப்படின்றாங்க. "ஆமாக்கா, நான் உண்மைய தான் சொல்றேன். நான் கர்ப்பமா இருக்கேன்க்கா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "இந்த விஷயம் எப்படி உனக்கு தெரியும்?" அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேட்குறாங்க. "எனக்கு முன்னாடியே தெரியுமா, 4 மாசமா தெரியும்." "அப்போ அதுக்கு முன்னாடியே தான் எனக்கு சத்தியம் பண்ணியிருக்கியா? நீ குழந்தைய வயித்து வச்சு சத்தியம் பண்ணியா?" அப்படின்னோனே, "இல்லைம்மா, எனக்கு சத்தியம் பண்ணும்போது அவ்வளோவா தெரியாது. அதுக்கப்புறம் தான் திடீர்னு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி வாமிட் வந்துகிட்டே இருந்தது." "ஆமாம்மா, இவ வாமிட் எடுத்துகிட்டே இருந்தா. அப்போ கூட இவருக்கு வயிறு ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட சொன்னால." அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்லிகிட்ருக்காங்க. அதனால் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். 2 கோடு வந்தது. சரின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட போகும்போது தான் கன்ஃபார்ம் பண்ணாங்க. சரி, கன்ஃபார்ம் பண்ணாங்கல்ல, சொல்லலாம்ல வீட்ல. எப்படிம்மா சொல்கிறது? சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணேன். ஆனா வீட்ல பிரச்சனைக்கு மேல பிரச்சனை. எப்படி சொல்றதுன்னே எனக்கு தெரியல. நீங்க வேற விஜய் மேல ரொம்ப கோவமா எல்லாரும் இருந்தீங்க. மெயினா நீ ரொம்ப கோவமா இருந்தம்மா. அதனால என்னால சொல்ல முடியலம்மா." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "சரிடி, இந்த விஷயம் அந்த பையனுக்கு தெரியுமா?" அப்படி சொல்லிட்டு சாரதா கேட்குறாங்க. தெரியுமா, அவருக்கு தெரியுமா? அப்போ அவன்கிட்டயும் சொல்லியிருக்க, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கா. அப்புறம் எங்களுக்கு மட்டும் தெரியல. எங்ககிட்ட மட்டும் மறைச்சிருக்க." அப்படின்னோனே, "அவங்க வீட்டுக்கு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சுதான் அவங்க டைவர்ஸ் பேப்பர் எடுத்து கொடுத்தாங்களா?" அப்படின்னோனே, "இல்லைம்மா, அவங்க வீட்டுக்கு தெரியாது. நாங்க யாருக்கிட்டயும் சொல்ல வேணாம். நேரம் வரும்போது சொல்லலாம்னு முடிவு பண்ணியிருந்தோம்மா." அப்படின்றாங்க. உடனே ஒண்ணும் புரியாம, என்ன பண்ணுறதுன்னே தெரியாம அப்படியே சாரதா இடிஞ்சு போய் அப்படியே யோசனை பண்ணுறாங்க. "என்னடி இது, இவ இப்படி சொல்றா?" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி உடனே, "நான் அப்பவே சொன்னேன்ல, இவ வயிறு பெருசாயிட்டே இருக்கு, பாருங்கன்னு சொல்லிட்டு. ஆனா யாராவது கேட்டிங்களா? இப்ப பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய விஷயத்த சொல்றான்னு?" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் சொல்லிட்டு இருக்கா. "ஆமாம், அப்பவே பாட்டி சொல்லியிருந்தா இருந்துச்சு." அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்றாங்க. "ஏன் காவேரி இப்படி பண்ண? எங்ககிட்ட சொன்னா என்னடி? அப்படி நாங்க என்னடி பண்ண போறோம்? அந்த பையன் கூட சேரக்கூடாதுன்னு நாங்க சொல்லிடுவோமா?" அப்படி சொல்லிட்டு சாரதா கேட்குறாங்க. கங்காவும் கேட்குறாங்க. அதுக்கு "இல்ல, அதுக்காக இல்ல. பிரச்சனை மேல பிரச்சனையா இருந்தது. எப்படி சொல்றதுன்னே தெரியல. இவ்வளோ ஆழமா இருந்திருக்கா பாரு இவ. இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு. அப்போ கூட ஒரு வார்த்தை வீட்ல இருக்கவங்க கிட்ட சொல்லல. எப்படி பண்ணியிருக்கா பாத்தியா? வயித்துல குழந்தைய வச்சுக்கின்னு அந்த ஆட்டம் ஆடியிருக்கா. எல்லார்கிட்டயும் பிரச்சனை பண்ணி சண்டை போட்டு அந்த பசுபதி கிட்ட எப்படிலாம் சண்டை போட்டா தெரியுமா இவ?" அப்படின்றாங்க. அப்படியே பார்த்துட்டே இருக்காங்கல்ல. "நேடி நீ இப்படி பண்ணியிருக்க, குழந்தைய வயித்துல வச்சுன்னு" சொல்லிட்டு பாட்டியெல்லாம் பார்க்குறாங்க. பாட்டி வயிற தொட்டு பார்க்குறாங்க. "எத்தனை மாசம்டி?" அப்படின்னு சொல்லிட்டு. 4 மாசம் பாட்டி. எனக்கு அப்பவே தெரியும். வயிறு இவ்வளோ பெருசா இருக்கு. நல்ல மாச கணக்குல தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு தொட்டு பார்க்குறாங்க. இவ்வளோ தூரம் ஆயிடுச்சு. ஆனா ஒரு வார்த்தை சொல்லாம இருந்திருக்கா பாரு. வீட்டுக்கு மூத்த வாரிசு இவ தான் பெத்து குடுக்குறாளே. நான் கங்காவோட வாரிசு தான் மூத்த வாரிசுன்னு நெனச்சேன். இப்போ காவேரியோட வாரிசு தான் வந்திருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, அதெல்லாம் போட்டோம். இப்போ என்ன பண்ணுறதுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்டுட்ருக்காங்க. "அந்த பையனை வர சொல்லுங்க. அவன்கிட்ட நான் பேசணும். இங்கே பாருங்க தம்பி, அந்த பையனை வர சொல்லுங்க. நான் அவர்கிட்ட பேசணும் தம்பி." அப்படின்றாங்க. "சரிங்க அச்சா, நான் இப்போவே போய் விஜயை கூட்டிகிட்டு வரேன். விஜய் கிட்டே பேசி முடிவு எடுப்போம். அந்த பையன் வேற டைவர்ஸ் இது அதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கான் இந்த டைமில்." "இல்லைம்மா, அவர் அப்படிலாம் பண்ண மாட்டார். நானும் அதை தாண்டி நினைக்கிறேன். வயிற்றுல குழந்தைய கொடுத்துட்டு எப்படி அவன் டைவர்ஸ் பண்ணுவான்? அதையும் நானும் பார்த்துட்றேன்." அப்படின்றாங்க. "மா, விஜய் அப்படிலாம் பண்ணக்கூடிய ஆள் இல்லைம்மா. அதான் அவர் போயிருக்கார்ல, கண்டிப்பாக விஜயை கூட்டிகிட்டு வருவாருமா. அந்த பையன் வந்தோடனே அந்த பையன்கிட்ட கேட்கணும்டி, எதுக்காக டைவர்ஸ்லாம் கொடுக்க பார்க்குறீங்க? உங்களுக்கு தான் குழந்தை இருக்குன்னு வயித்துல தெரியும்ல. அது எப்படி நீங்கள் டைவர்ஸ் கொடுப்பீங்கன்னு நானே கேட்குறேன்." அப்படின்றாங்க. "மா, அப்படிலாம் நடக்காதுமா, சொன்னால் புரிஞ்சுக்கோ." "ஆமாம்மா, அப்படி நடக்காது. நீ பேசாதடி. எல்லாத்தையும் செஞ்சுட்டு கல்லூலி மங்க மாதிரி இருந்திருக்கல்ல நீ." அப்படி சொல்லிட்டு திட்டுறாங்க. காவேரி என்ன பண்ணுறது திரும்ப முடிக்கிறாங்க. இங்கே குமரன் கால் பண்ணி பார்க்குறாரு. விஜய் ரோட்லேயே உட்காந்து மனசு கஷ்டப்பட்டு அழுதுட்டுருக்காரு.